Wow! Beautiful! வணக்கம். தேடிட்டு இருந்தது தானே இங்கேருந்து இங்கே தான். ஸோ வெல்கம் பேக் டு அனதர். ஸோ வணக்கம் மக்களை, வெல்கம் பேக் டு அனதர். ஸோ வணக்கம் மக்களை, வெல்கம் பேக் டு என்னடா பண்ணுற விளாக்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்ல, இன்னைக்கு என்ன கேட்க போகிறோம், சொல்ல போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். ஆமாம், இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, எல்லாருக்கும் என்ன இந்த மாதிரி சும்மா ரீல்ஸை போட்டு நடப்போம். நம்ம எங்கள் ஊர் தடங்கெடுத்து வணக்கண்டா உள்ள அப்படி இப்படி. ஃபஸ்ட்டு உங்கள் ஊரை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியுமா? உங்கள் சரௌண்டிங்கை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? இன்னைக்கு தெரிஞ்சுப்போம். ஸோ எஸ், we are 600 subscribers now. ஸோ நம்ம 600 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மட்டும் இல்லை, இனி உள்ளவங்களுக்கும் நம்ம கன்னியாகுமரியை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம கன்னியாகுமரினா என்ன, கன்னியாகுமரியெலாம் நடக்குது, என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, இவ்வளோ காலங்காலமாக என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ நீ ஃபுல்லாக பார்க்கலன்னா யூ ஆர் கே. சரியா? ஒத்துக்கனால அதான் நெசம். நம்ம ஊரை பத்தி நமக்கே தெரியல, நமக்கு தான்டா அவனா, நமக்கு தான் நல்லா தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா பொறட்டான். ஃபர்ஸ்ட் ஓகே, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம கன்னியாகுமரி இதுக்கு முன்னாடி என்ன பேர்ல இருந்து தெரியுமா? எஸ், இதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்திருக்கு, நம்ம கேப் கொமரின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டச் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே அவங்க இருக்கும்போது, ஏன்னா ஒரு டைம்ல பிரிட்டிஷ் தானே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ், பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிரிட்டிஷ் ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கன்னியாகுமரிக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க? கொமரின் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் இந்த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வரும்போது கேப் அந்த மாதிரி பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதே போல பேச்சு வழக்குல கேப் கொமரின் ஜாயின் ஆச்சு. கேப் கொமரின் ஜாயின் ஆகி தான் அது கேப் கொமரின் பேர் போயிட்டு இருக்கும்போது, அவங்க எப்போ நம்ம ஊர்ல இருந்து வெள்ளையர்களே போடு அப்படின்னு அடிச்சு வரட்டி இந்த காலங்கள்லாம் போனதுக்கப்புறம் தான் கன்னியாகுமரின்னு பேர் இருந்துச்சு. ஆனால் ஆதார ப்ரூஃப் படி என்னன்னா, கன்னியாகுமரிங்கிற பேர் அது ஒரு சாமியோட பேர். நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற நம்ம ஒரு அம்மன் சாமியோட பேராம். இவங்க சிவனை கல்யாணம் பண்றதுக்காக பார்வதியோட இன்னொரு அவதாரம் தான் இவங்க கன்னியா தேவி. இவங்க சிவன் இவர் கல்யாணம் பண்ண வரமாட்டாங்களாம், தெரியல, கல்யாணம் பண்ண வரமாட்டாங்களாம். ஸோ கல்யாணம் பண்ண வராதனால என்ன ஆச்சுன்னா, இவங்க இந்த கல்யாணமே ஃப்ளாப் ஆயிடுச்சு சொல்லி இவங்க ஒரு சாபம் விடுவாங்களாம். இவங்க மன வருத்தத்தில் இவங்க டிசப்பாயின்மெண்ட்னால இவங்க சாபம் அப்படியே. சரி, அதெல்லாம் இருக்கு. அந்த இடத்துனால என்ன ஆகும்னா, இந்த அரிசி, இந்த கிரெயின்ஸ், இந்த தானியங்கள் எல்லாமே மணலா போயிருக்கும். மணலாலும் ரொம்ப கலராக டிஃப்ரெண்டாக மணலாக அப்படியே மணலாயிருக்கும் எல்லாமே. அதனாலதான் நம்ம கன்னியாகுமரியில் நீங்கள் எந்த கடலில் பார்த்தாலுமே எல்லா மணலும் சேமாக இருக்காது, டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். அஃபிஷியல்னா அவங்க ஆதாரபூர்வமாக அப்ரூவ் பண்ணப்பட்ட காலம் 2016. எஸ். ஸோ அதுக்கு நமக்கு கன்னியாகுமரி இன்னொரு மெயின் பிளேசஸ் இருக்கு, நாகர்கோயில். இந்த நாகர்கோயிலில் நடக்காது இல்லாத விஷயங்களே கிடையாது. ஏன்னா கன்னியாகுமரியில் இருக்கவங்களுக்கு நாகர்கோயிலே தெரியும். நாகர்கோயில் தான் மெயின். அங்கே என்னெல்லாமும் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, ஜேர்னலிஸ்ட், அது இதுன்னு என்னெல்லாமும் இருக்கு. நாகர்கோயில் என்னெல்லாமும் இருக்கு. நாகர்கோயில் என்னன்னா, நாகர்கோயில் 200 வருஷங்களுக்கு முன்னாடி, கரெக்டாக 200 வருஷத்துக்கு முன்னாடி நாகர்கோயிலை என்னன்னு கூப்பிட்டுருக்காங்கன்னா கோட்டார்னா கூப்பிட்டுருக்காங்க. கோட்டார்னு ஒரு இடம் இருக்கு, ஆனால் நாகர்கோயில கோட்டார்னா கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நம்ம கன்னியாகுமரியில் பாப்புலேஷன் மக்கள் தொகை, இந்த மாதிரி மக்கள் தொகை இருக்குல்ல, இந்த மக்கள் தொகை எவ்வளோ மொத்தம் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக. அதுவும் இல்லாமல் எஜுகேஷன் லெவலில்
ஆண்கள் தான் அதிகமாக எஜுகேஷனில் இருக்காங்க. பெண்கள் வந்து கொஞ்சம் ஒரு 5-6% கம்மியாக பெண்கள் வந்து இப்படி இருக்காங்க. இப்போ எஜுகேஷன் லெவலில் படிக்கிறது பேசிக் லெவல் நாலேஜ் வேற முக்கியம். ஸோ பயோடைவர்சிட்டி. ஸோ நம்ம கன்னியாகுமரி பயோடைவர்சிட்டி தெரியுமா? இங்கிலீஷ் சொன்னாலே யாருக்கும் புரியல போல. சரி, நம்ம பயோடைவர்சிட்டி என்னன்னா வெஸ்டர்ன் கேட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள். மேற்கு தொடர்ச்சி மலைகள்னாலே லாரி அது இது லாரி ஆக்சிடென்ட் அதெல்லாம் இல்லை, அதில் இருக்கு. ஸோ அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இப்போ இருக்குதா இல்லையான்னு மேட்டர் இல்லை. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலை நம்மளோட பயோடைவர்சிட்டி. இதுதான் நம்ம கன்னியாகுமரியை ஒரு பசுமை நிலையத்துக்காக ஒரு பசுமை போல நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கு. இங்கே வந்து இது வந்து ஒரு ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா லேண்ட். குறிக்கப்பட்ட தாவரங்களும் விலங்குகளும் வாழக்கூடிய இடங்கள்லாம் ஃப்ளோரா அண்ட் ஃபவுனான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து இதில் என்னெல்லாம் தாவரங்கள் அது உங்களுக்கே தெரியும். இப்போ நான் அது லிஸ்ட்டு பெருசாக போகுது. சரியா? என்னென்னா அன்னாசி பழம், அதான் குருத்தி செக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அன்னாசி பழம் அப்படி இப்படி எல்லாமே போகுது லிஸ்ட்டு. அதுக்கு வரல. குறிப்பிட்ட விலங்குகள் ஆதார போக ஊர்வைக்கப்பட்ட இது ஆதாரங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். என்னன்னா ஃபஸ்ட்டு இந்தியா பைசன் தெரியும், எருமை அது மாதிரி ஒன்று. இந்தியன் ராக் பைத்தான், மலை பாம்பு. சரியா? அதாவது இந்தியன் ராக் பைத்தான். நீல்கிரி ஸ்டார்னா இது வந்து ஒரு ஆடு வகையை செஞ்சுக்கலாம். இந்த நீலகிரி தார் என்னன்னா ஒரு ஆடு வகை. இது வந்து மெயினாக இந்த மலைகளில் மட்டும்தான் இது இருக்கும். மேக்ஸிமம் நம்ம வந்து பொன்முடி யாரெல்லாம் போயிருப்பீங்கன்னு தெரியல. பொன்முடி போனீங்கன்னா அங்கே ஒரு ஆட்டு ஸ்டாச்சு இருக்குங்க, அதுதான். புரியுதா? அவ்வளோதான். இவ்வளோ தான் குறிக்கப்பட்டுள்ள விலங்கு வகைகள். சரிங்களா? ஸோ நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் யாருக்கெல்லாம் தெரியும், கன்னியாகுமரியோட பிரபலமான ஃபெஸ்டிவல் யாருக்கு என்ன சொல்லுவீங்க? மண்டைக்காடு அதெல்லாம் கேட்குது, நீ யோசிக்கிறதுலாம் கேட்குது. என்னன்னா ஃபெஸ்டிவல் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா மண்டைக்காடு. ஃபஸ்ட்டு மண்டைக்காடு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மண்டைக்காடு கோயில் உங்களுக்கு யாருக்கு தெரியும்? அந்த மண்டைக்காடு கோயில் நம்ம ஊரில் பொண்களுடைய சபரிமலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கேரளா பீப்புள்ஸ்க்கும் அட்டாச் ஆன கோயில். அதுக்கப்புறம் கொல்லம்போடு ஃபெஸ்டிவல். கொல்லம்போடு வந்து இது அதே போல் நம்ம கேரளா பீப்புள்ஸ்க்கும் அட்டாச் ஆகும், நம்ம ஒரு பீப்புள்ஸ்க்கும் அட்டாச். கொல்லம்போடு தூக்கம், கொல்லம்போடு கோயில் தூக்கம்னு சொல்லுவாங்க. கொல்லம்போடு தூக்கம் இந்த குழந்தைங்கள அவங்க நீந்துக்கிட்டு அந்த மர வண்டி மேலே அவங்க அப்பாவோ யாரோ தொங்க விட்டு அவங்க குழந்தைங்களை இப்படி ஏற்றிப்பாங்க. அதுவும் இப்படி இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம கன்னியாகுமரி பீப்புள்ஸில் கிறிஸ்டியனிட்டி இருக்கிறாங்க, ஹிந்துஸும் இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஐயா பீப்புள்ஸ் இவங்களும் இருக்காங்க. இவங்க வந்து என்னென்னா என்ன சொல்கிறது, நான் எதுவும் டிபேட்டெல்லாம் போகல, நான் நார்மலாக சொல்கிறேன். இவங்க வந்து இவங்க ஐயாவளி பிறநாள் ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க இதுக்கு நமக்கு லீவும் தருவாங்க. இவங்க இருக்குது, நமக்கு ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் கொடுப்பாங்க, லோக்கல் கிடையாது. இல்லாமல் சுசீந்திரம் டெம்பிள் கார் ஃபெஸ்டிவல். டெம்பிள் காரு அதுதான் இல்லை, டெம்பிளோட தேரோட்டம். சுசீந்திரம் தேரோட்டம் வந்து அது அப்படி கூடும் ஒரு இடத்துல. சுசீந்திரம் டெம்பிள் இது வந்து ஒரு தேரோட்டம் அப்படி இழுத்துட்டு வருவாங்க. ஒரு கோயிலேருந்து அப்படி சுற்றி இன்னொரு கோயில் வரலாம், அப்படிலாம் இருக்கும். அது ஒரு ஃபெஸ்டிவல். அதுக்கப்புறம் கோட்டா சென்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் டெம்பிள் ஃபெஸ்டிவல். கோட்டா சவேரியர் கோயில் விழான்னு சொல்லுவாங்க. சவேரியர், சென்ட் சேவியர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. கோட்டாரம் வந்து கிறிஸ்டின் செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவல். அங்கே அது ஒரு கிராண்டாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓணம் சந்தியா. காலேஜ் பீப்புள்ஸ்க்கு காலேஜ் போகணும், ஓணம் தெரியும், அதுக்கப்புறம் போகணும், அதுக்கப்புறம் ஓணம் சத்யான்னா அதான் ஒரு 10-16 வகை கூட்டுகளை வச்சு பப்படம், பாயாசம், எரிப்பு முதல் இனிப்பு வரை, எரிப்பு வரை, கசம் முதல் புளிப்பு வரை எல்லாமே வச்சு சாப்பிட்றது தான் ஓணம் சத்யா. இதுவும் நம்ம கேரளா பீப்புள்ஸுக்கு மோஸ்ட் அட்டாச் ஆகும். இதே போல் இதுல இந்த பாதி நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம கன்னியாகுமரி பீப்புள்ஸ், புரியுதுங்களா? நம்ம கன்னியாகுமரி டிஃப்ரெண்ட்டுங்க. அவங்களோட செலிப்ரேஷனால நம்ம எடுத்து கொண்டாடுவோம். நம்ம வந்து நியூட்ரல், எல்லாம் எம் மதம் சம்மதம், எம் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம அது ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் குளித்தரை வாகுபலி. இந்த குளித்தரை வாகுபலி எல்லாருக்கும் ஒரு மொமெண்ட்டை கொடுக்கும். மருங்கூர் சூரசங்காரம் அண்ட் மயிலாடி ஆராட்டு. மருங்கூர் சூரசங்காரம், மயிலாடி ஆராட்டு. சூரசங்காரங்கிறது
முருகர் வந்து ஒரு அசுரனை கொல்ற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல், அதை ஒரு மயிலேடி ஆராட்டு விழா. பீர் பீர் முகமது அப்பா ஃபெஸ்டிவல். பீர் முகமது அப்பா ஃபெஸ்டிவல் இது வந்து ஒரு முஸ்லீம்ஸுடைய ஃபெஸ்டிவல். நம்ம முஸ்லீம்ஸ் வந்து இவங்க இது கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் என்னெல்லாம் ஃபேமஸ், நீங்கள் கன்னியாகுமரியில் எல்லாமே ஃபேமஸ். நான் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் போடுறேன் சரியா, சாப்பாட்டு பிரியர்களே. கன்னியாகுமரி மட்டி பனானா வாழைப்பழம். எஸ், இது வந்து காலையிலேயே கண்டனுக்காக ஊராக தேடி, ஊரெல்லாம் தெரியல, இது தேடி நான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன், புரியுதுங்களா? அப்புறம் மார்த்தாண்டம் ஹனி. நம்ம மார்த்தாண்டம் தேன் யாருக்கெல்லாம் ஃபேமஸ் இதெல்லாம் மார்த்தாண்டம் ஒன்றும் தெரிஞ்சிருந்தீங்க. மார்த்தாண்டம் தேன் வந்து தனி டேஸ்ட்டாக வெளியிலலாம் வந்து வாங்குவாங்க, வெளியூர்லேருந்து வந்து வாங்குறவங்க இருக்காங்க. நம்ம திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த சைட்லேருந்து வந்து வாங்குற பீப்புள்ஸும் நம்ம ஊரில் இருக்காங்க. அப்படின்லாம் இருக்குது. ஒரு டைம் ரெக்கார்ட் இருந்துருக்கு. நம்ம கன்னியாகுமரி சன்ரைஸ் எப்போ ரைஸ் ஆகும் தெரியுமா? கரெக்ட் டைம் புரியுங்களா? இன்னும் 5:30 ஆனால் 5 6 மணி அப்படி இருக்காது. கரெக்டாக 6:04 AM RS அப்படியே காலையில் ஒரு 6 கரெக்டாக 6:04 தான் இது வந்து நம்ம சன்ரைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம கன்னியாகுமரியில் ஃபேமஸான பீப்புள்ஸ்னால் அது ஐயோ ஃபேமஸான பீப்புள்ஸ் பக்கம் போய் பாருங்க. ஒரு அதாவது ஒரு கேட்டகரியில் வர்றது 164 பீப்புள்ஸ் இருப்பாங்க. கேட்டகரியில் இல்லாத பீப்புள்ஸ் நிறைய இருக்காங்க. ஃபேமஸான பீப்புள்ஸ் நான் சொல்லணும்னா நிறைய போகலாம். நம்ம ஊரில் நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. அதாவது உங்களுக்கு நம்ம தேங்காய்பட்டினம், மம்சி சைடு, திக்குறிச்சி சைடு, அந்த சைடு நாகர்கோவில், கோட்டாறு, உளுந்தശ്ശേരി, இந்த மாதிரி ஊர் ஃபுல்லாக ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய எழுத்தாளர்கள், ஜேர்னலிஸ்ட்டு, ரிப்போர்ட் ரைட்டர் இருந்தவங்க, அதுக்கப்புறம் நிறைய நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, அப்படி எக்கச்சக்கமாக பீப்புள்ஸ் குஞ்சு கிடக்குறாங்க. நம்ம அந்த காலத்தில் நம்மளை காப்பாற்றணும் சரிங்களா? அதுக்கப்புறம் மிச்சம் ஆக்டர்ஸ் எல்லாருமே அங்கேருந்து ஆக்டர்ஸ் இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இருக்கு. கன்னியாகுமரியில் ஃபேமஸான ஆக்டர்ஸும் இருக்கிறாங்க. பாலா சிங், இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆக்டர் அந்த மாதிரி இருக்காங்க. இங்கே வந்து ஆக்டர்ஸ் பாலா சிங், குமரிமுத்து யாருன்னு தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். திருப்பாங்கல்ல, அவங்க தான் குமரிமுத்து. அதுக்கப்புறம் விஜய் வசந்த், நம்ம சென்னை 28 அந்த கிரிக்கெட் படத்தில் வாரவர் விஜய் வசந்த். அதுக்கப்புறம் மஞ்சு வாரியர், இவங்க வந்து தெரியும் நினைக்கிறேன். மஞ்சு வாரியர் சேட்டன் வந்தல்லே சேட்டத்தையே அவங்க வந்து ஒரு மலையாளி இல்லை, நம்ம நாட்களில் தான் எஜுகேஷன் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கனல் கண்ணன், அதாவது அவர் ஃபைட் மாஸ்டர், இந்தியன் லெவலில் ஒரு ஃபைட் மாஸ்டர், புரியுதுங்களா? டைரக்ட் ஒரு மூவிக்காக இந்தியன் லெவலில் ஃபைட் மாஸ்டர். அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி. ஆமாம், விஜய் ஆண்டனி சார் வந்து நம்ம ஊரில் உள்ளவங்க தான். இவங்க வந்து நம்ம ஊரில் உள்ளவங்க. இவங்க வந்து இவங்களை சொல்லவே தேவையில்லை, ஒரு ஆக்டர், ப்ரொடியூசர். விஜய் ஆண்டனி பாட்டுனாலே வைப்பு தாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து கே கிடையாது, ஏன்னா நீங்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சாச்சு. ஸோ தெரிஞ்சாச்சுன்னா ஒரு ஆள் கற்றுக்குவாங்க சரிங்களா? நம்ம ஊரை பற்றி நம்மளே சொல்லணும்னா அது ஒரு கேவலம், அசிங்கான அப்படிதான் என்ன சொல்கிறது. நம்ம ஊர்லேயே ஃபேமஸாக நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, டேரக்டர்ஸ். நம்ம ஒரு ஆக்டரான எப்படி இருக்கும்? இருக்காது. சரி, டேரக்டர்னா யாருங்க சொன்னாங்க அந்த கதையில்?